அனைவருக்கும் வணக்கம். நான் யார்? மகான்கள் அதிகமாக பயன்படுத்திய வார்த்தை இது. நான் யார் என்பது. நான் யார்? நான் யார் என்று உங்களை ஆராய்ந்து அறியும்போது ஒன்றை நன்றாக புரிந்து கொள்வீர்கள். இந்த உலகத்தில் நடைபெறும் எல்லா தீமைகளுக்கும் நன்மைகளுக்கும் பரிகாரமாக விளங்குவது நான் என்பதை புரிந்து கொள்வீர்கள். இதுதான் பேரு இன்பமும் கூட. இது எப்படி நடைபெறும் என்பதற்கு ஒரு உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், யார் ஒருவர் ஆழ்நிலை தியானத்தில் செல்கிறீர்களோ அப்பொழுது இது முழுமையாக உங்களுக்கு விளங்கும். இந்த ஆழ்நிலை தியானத்தால் நமக்கு என்ன பலன் அளிக்கிறது என்பதை சிறு விளக்கமாக தருகிறேன். சில மனிதர்களுக்கு வாழ்க்கையானது நல்ல முறையில் சென்று கொண்டிருக்கும். அது மிகவும் நல்லது. ஆனால் அவர்கள் தங்களை மேலும் அறிய விரும்புவார்கள். அவர்களுக்கு ஆத்மாவான பரவெளியில் உள்ள பேரானந்தத்தை அனுபவிக்க ஆசைப்படலாம். ஒரு சிலர் கூறுவார்கள், நான் அந்த இடத்திற்கு சென்றேன், நான் இந்த இடத்திற்கு சென்றேன், ஆனால் எனக்கு நிலையான ஒரு ஆனந்தமும் இல்லை, வாழ்க்கையில் ஒரு திருப்தியும் இல்லை என்று கூறுவதுண்டு. நாம் இப்பொழுது பார்த்து அனுபவித்து கொண்டிருக்கும் எந்த ஒரு பொருளினாலும் உனக்கு பேரானந்தம் என்பது கிடைக்காது. இவையெல்லாம் சிற்றின்பமே. உதாரணத்திற்கு, ஒரு பழத்தை வாங்கி சாப்பிடுகிறீர்கள் என்றால் அது அந்த சில மணி நேரம் மட்டுமே ஆனந்தத்தை கொடுக்கும். மறுபடியும் ஆனந்தம் காணாமல் போய்விடும். உங்களுக்கு பிடித்தமான ஒரு வாகனத்தை வாங்கி ஓட்டிய பிறகு அதுவும் ஒரு சில நாட்களிலேயே மறைந்துவிடும். நாம் இப்பொழுது பார்த்து அனுபவித்து கொண்டிருக்கும் மாயா சமுத்திரத்தில் கிடைக்கும் எந்த பொருளும் பேரானந்தத்தை கொடுக்காது என்பதை நாம் நன்கு உணர்கிறோம். அதனால் பேரானந்தம் என்று ஒன்று உள்ளது என்பதை நாம் அறிய முற்படும்போது நான் யார் என்ற கேள்வி உங்களுக்குள்ளே எழுகின்றன. அப்பொழுதுதான் பரமாத்மா ஆகிய அந்த பேரானந்தத்தை உணர்கிறாய். இந்த பேரானந்தத்தை ஒரு முறை அனுபவித்துவிட்டால் சிற்றின்பங்கள் அனைத்தும் உங்களிடம் இருந்து மறைந்துவிடும். இவைகள் ஒவ்வொன்றாக மறைய உங்களில் உள்ள ஆகாயமாகிய வெட்டவெளி நன்கு தெரியும். அப்பொழுது உங்களுக்கு இன்பம் துன்பம் இரண்டும் வேறல்ல, எல்லாம் நமக்குள்ளே எழுகின்ற எண்ணங்கள் என்பதை நன்கு உணர்வீர்கள். இதை எப்படி தெரிந்து கொள்வது என்றால், நாம் ஆழ்ந்த தூக்கத்தில் நமக்கு எண்ணமும் இல்லை, துயரங்களும் இல்லை. ஆனால் விழித்தவுடனே அகங்காரம் அல்லது தாண்மை உணர்வு ஏற்படுகின்றது. இன்னும் பல எண்ணங்களையும் அவை எழுப்புகின்றன. இதையெல்லாம் வெளிப்படுத்தி காட்டுகின்ற கண்ணாடி போன்றது. கண்ணாடி இருக்கும் வரை இந்த மாயா உலகத்தையும் மனிதர்களையும் வெளிப்படுத்தி காட்டிக்கொண்டே இருக்கும். எப்பொழுது இந்த மாயா கண்ணாடி விலகுகிறதோ அப்பொழுது நீ தான் ஆகிறாய். எந்த ஒரு தியானமாக இருந்தாலும் விழிப்பு நிலையோடு செய்யும்போது நாம் அதில் வெற்றி பெறலாம். எல்லா இன்ப துன்பங்களுக்கும் காரணம் இந்த மனம்தான். எப்பொழுது மனம் அழிகிறதோ அப்பொழுது பரமாத்மா ஆகிய பேரு இன்பத்தை அடையலாம். இவையெல்லாம் கைகூட ஒரு மாதமாகலாம், ஒரு வருடம் ஆகலாம், அல்லது பல வருடங்கள் கூட ஆகலாம். இது அவர்களின் கர்மாவை பொறுத்தே அமையும். தனக்குள்ளே எழுகின்ற கர்வம் அகங்காரம் எப்பொழுது அழிகிறதோ அப்பொழுதே அவர்களின் கர்மாவும் கொஞ்சம் கொஞ்சமாக அழியத் தொடங்கிவிடும். எல்லா ஜீவன்களையும் தன்னுடைய ஜீவன் போல் எண்ணி அதை துன்புறுத்தாமல் இருந்தாலே பாதி கர்மாக்கள் தானே அழிந்துவிடும். எண்ணியது பலவானால் செயல் ஒன்றேயாகும். அந்த நற்செயலை உங்கள் பரிசுத்தமான மனம் இருக்கும்போதே வளர்த்து கொள்ளுங்கள். வாழ்க்கை வெற்றியாகும். நன்றி.